ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் நிறையா பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அது மாதிரி இது ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இந்த ரீவொர்க் ஆம்பிளிஃபையரில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவர் ஆம்பிளிஃபையரும் அதுக்கப்புறம் ஒயரிங்கு அப்புறம் வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையரும் நம்ம வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்பு 15 இன்ச்சு சப்போ 18 இன்ச்சு சப்போ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த 12 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து கேட்டிருந்தாப்புல மகாராஜாவில், அதை அவரே போட்டிருந்தாப்புல. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் ஃபால்ட்டில் இருந்தது, அதை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி அதை ரெடி பண்ணி அதையும் சேர்த்து போட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். இது வேறு என்ன நாங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சப்பு ப்ரீ வந்து கொஞ்சம் மாற்றி அது ஒரு ஹெவியாக அந்த 15-18 இன்ச்சுலாம் அடிக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கெயின் வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்களோட ஆம்பிளிஃபையர் ரீவொர்க் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த கேபினெட் வந்து அவரோட பழைய கேபினெட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து புதுசாக போட்டிருக்கோம். இதில் வந்து வி மீட்டரில் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து டிஎஸ்பி கிட் நடுவுலையும் இந்த பக்கம் சப்பு, இந்த பக்கம் மாஸ்டர் கண்ட்ரோல் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும், இங்கே யூஎஸ்பி சாக்கெட் வரும். வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அதாவது வி மீட்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்டேஜஸ் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஆம்பிளிஃபையர் ரீவொர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அது மூலிமா கிடைக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இன்சைடில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர். இது கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஏற்கனவே அவங்களோட பழைய ஆம்பிளிஃபையராக இருந்ததை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மராகவே இருக்குது. பட் கஸ்டமருக்கு வந்து இந்த ஆடியோ அவுட்புட்டில் தான் ஏதோ ஒரு குறை. லைக் வந்து எப்படின்னா, ஏற்கனவே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து ஹை கெயினாக ஒன்று போட்டாங்க. அந்த ஹை கெயின் பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்னொரு கெய்னர் போர்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல்ஸே வந்து பிரேக் ஆகி வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓவராக கத்துமோ தவிர ஆடியோவில் குவாலிட்டியான ஆடியோ, கிளியரான ஆடியோ கேட்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் கேட்டாலும் ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு தலைவலி ஏற்படாமல் ஒரு கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆடியோவே நீங்கள் கெயின் பண்ணி கேட்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு எரிச்சலாக இருக்கும். அந்த ஆடியோ கேட்குறதுக்கே ஒரு மணி நேரம் கேட்டால் கத்தும். ஆனால் நல்லா சவுண்டு வச்சோடனே கத்தும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அது கேட்குறதுக்கான ஆர்வமே போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்ததுனால நம்ம வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து 5 சேனல் போர்டு வந்து அவரே கேட்டார், கஸ்டமரே வந்து நான் உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் 5 சேனல் போர்டு போட்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் 5 சேனல் போர்டு போட்டுட்டு மகாராஜா 12 டிரான்சிஸ்டர் வந்து அவங்க பழைய ஆம்பிளே இருந்தது. அந்த 12 டிரான்சிஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னார் 15 இன்ச்சு சப் யூஸ் பண்ணுறேன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது உள்ளே எல்லாமே வெந்து இருந்தது. அதாவது டிரான்சிஸ்டர் அது இதெல்லாம் டிஸ்டன்ஸ்லாம் வெந்து போய் எல்லாம் கழுட்டு கிடந்தது. ஸோ அதெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி பார்க்கும்போது அப்படியே நார்மலாகவே ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அந்த பழைய ஆம்பிளே இருந்தது. இந்த டீகோடர் மட்டும் புதுசாக போட்டிருக்கு. அதாவது FT008 இப்போ ஃபியூடெக்கோட FT008ஓட டிஎஸ்பி கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 4 கெப்பாசிட்டர் இந்த மெட்டல் டயோட்ஸ் எல்லாமே வந்து பழைய ஆம்பிளிஃபையரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணியிருந்த பவர் சப்ளைவே தான் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டிஎஸ்பி கிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 30 வோல்ட் ஒன்று, 45 வோல்ட் ஒன்று, 12 வோல்ட் ஒன்று, இந்த 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். 45 வோல்ட் எதுக்கு எடுத்துருக்கோம்னா நம்ம வந்து 12 டிரான்சிஸ்டர் இருக்கும். 30 வோல்ட் எதுக்குன்னா நம்மளோட 5 சேனல் போர்டுக்கும். 12 வோல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. சப்பு ப்ரீ வந்து நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸுங்கிற மாதிரி வரும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கம் 12 டிரான்சிஸ்டர் 500 to 600 வாட்ஸ் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ப்ராப்பராக வோல்டேஜஸ் ஆம்பியர் நம்ம கொடுத்தோம்னா 600 வாட்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். பட் சப்வூஃபர் அவ்வளோ நீட் இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. அதாவது அந்த சப்வூஃபருக்கு அவ்வளோ, இந்த போர்டுக்கு அந்த சப்வூஃபர் அவ்வளோ நீட் இருக்கா, அவ்வளோ வாட்டேஜ் தேவைப்படுதாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்குமே அருமையான ஆடியோ குவாலிட்டி. நம்ம வந்து எப்பயுமே ஆடியோ டெஸ்டிங் போட்டோம்னா இயர்ஃபோன்ஸ் போட்டு 2 சேனல் மட்டும் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். இப்போ எல்லா சேனலும் செக் பண்ணி நீங்கள் இயர்ஃபோன்லேயே கேளுங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒரு
ஆடியோ வந்து நீங்கள் வந்து இயர்ஃபோனில் கேட்கும்போது 2 ஸ்டீரியோவை தான் கேட்க முடியும், எல்லா ஆடியோ நீங்கள் கலந்து கேட்க முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து டெஸ்டிங் வந்து மேக்ஸிமம் போட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டீரியோ ஆடியோ தான் டெஸ்டிங் போடுவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் ஆம்பிளிஃபையருங்கிறதுனால இதை பற்றி நம்ம பெருசாக டெஸ்டிங் பண்ணல. நம்ம புது ஆம்பிளிஃபையர் போட்டு சேல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடியோ டெஸ்டிங் போட்டு சேல் பண்ணுவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆம்பிளிஃபையர் ஒயரிங்குமே நீட்டாக தெளிவாக கிளியராக பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஆம்பிளிஃபையருமே நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணா ஆடியோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏற்கனவே பாருங்கள் அத்தனை ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாக பொருளாக தான் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக மாற்றினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீட்டாக இப்போ ரெடியாக இருக்குது. உங்கள் ஆம்பிளிஃபையர் இதே மாதிரி நீங்கள் வந்து ரீவொர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட டாப் சைடு ரைட் சைடில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் பழைய ஆம்பிளிஃபையரோட இன்சைட் ஃபோட்டோஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க. அப்போ தான் வந்து அதை பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.